குடித்துவிட்டு வருகிறவன் பெண்டாட்டியை அடிக்கிறான், பிள்ளைகளை அடிக்கிறான், பள்ளிக்கூடத்துக்கு போகாதே என்று சட்டையை கிழிக்கிறான், சான்றிதழ்கள் பெற்று வந்தால் சான்றிதழ்களை கிழிக்கிறான். இதுவெல்லாம் டொமெஸ்டிக் வயலன்ஸ், குடும்பத்தில் நடக்கிற வன்முறைகள். ஆனால் அதை விட ஒரு பெரிய ஆபத்து, இந்த இளைஞர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆற்றல், இளைஞர் சக்தி, யூத் ஃபோர்ஸ். இளைஞர்களும் இளம் பெண்களும் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவர்கள். அவர்களால் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு தடுமாறி தடுமாறி விழுகிறார்கள். தன்னுடைய பெண்டு பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற பார்வை இல்லாமல் கிடக்கிறார்கள். அவர்கள் பட்டினி கிடக்கிறார்களா, சாப்பிடுகிறார்களா என்று கூட அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டுமே என்கிற கவலை அவனுக்கு இல்லை. அவன் அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தேசத்திற்கே பெரிய சொத்து. ஒவ்வொரு இளைஞனும் தேசத்திற்கான சொத்து. மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். குடிப்பழக்கத்திற்கு அடிமையாவதால் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஒரு ஊரின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது.